உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னையில் நடைபெறும் ஜானகி எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதனை காணலாம். அன்று பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தார்களோ அதே பிரச்சனையை அம்மாவும் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு நாமும் இன்று வரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் பிரச்சனையை சந்திக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் வெற்றியை ஈட்டுவது இயல்பு. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை அழிக்க நிற்கின்றவர்கள், முடக்க நிற்கின்றவர்கள், உடைக்க நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை பலமுறை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்தவுடனே முதலமைச்சராக வரவில்லை. பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றினார், எம்எல்சியாக இருந்து பணியாற்றினார். அவர் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைய தினம் இருந்த பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி வருவதற்கு துணை நின்றவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட அவர் உயிரோடு இருக்கின்ற வரை அவர்தான் முதலமைச்சர் என்று இன்றைக்கு மக்கள் தீர்மானித்து அந்த பொறுப்பை அவரிடத்திலே வழங்கி வந்தார்கள். அதே போல 1980 என்று கருதுகின்றேன். அந்த சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதே நாம் 2 இடத்தில் தான் வெற்றி பெற முடிந்தது. எதற்காக சொல்லினேன் சொன்னால், எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது, எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து தோல்வியுற்ற வரலாறும் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். சக்கரம் எப்படி சுரண்டு கொண்டிருக்கின்றதோ அதே போலதான் எல்லா கட்சிகளும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று தினம் பல பேர் பேசுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி என்று. ஏன் திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? சந்தித்ததா இல்லையா? அப்படி தொடர் தோல்வி சந்தித்த திமுக கட்சி ஆட்சிக்கு வரவில்லையா? 1991 2 இடங்கள் தான் திமுக வெற்றி பெற்றது. 96 அவர் ஆட்சிக்கு வரவில்லையா? எல்லா கட்சிகளும் மாறி மாறி வெற்றி தோல்வி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கால சூழ்நிலைக்கு தக்கவாறு, அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் நிர்வாகிகள் கிடையாது. இருவரும் தலைவர்கள் மறைந்தும் கூட இன்றைக்கும் நாம் குடும்பம் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம் சொன்னால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள குணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம், குடும்ப கட்சி. அதே நேரத்தில் பல பேர் சொல்வார்கள் திமுக ஒரு குடும்ப கட்சி என்று. ஆம், சென்னையில் நடைபெற்ற ஜானகி எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.